ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்குறதுங்க பலாப்பழ பாயாசம். இந்த பலாப்பழம் வச்சு நம்ம ஒரு பாயாசம் பண்ணலாங்க. இதை மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு வந்துடுறோங்க. இப்போ பலாப்பழத்தை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இப்போ நம்ம பாயாசம் ரெடி பண்ணலாங்க. இப்போ நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. நம்ம திராட்சை முந்திரி எல்லாம் வறுத்துக்கலாங்க. அப்புறம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாங்க. பாதாம் அப்படியே 2 அறுத்து வச்சுருக்கேங்க. இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க இது பாயாசத்துக்கு. இதை அப்படியே எடுத்து தட்டில் வச்சுக்கலாங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, பலாப்பழம் அரைச்சதை போட்டுக்கலாங்க. இதை நல்லா வதக்கி விடலாங்க. திராட்சை முந்திரி வறுத்தது சூடாக இருந்தது இல்லைங்களா, கல் ஃபேனு, அதனால் சாப்பிட்டேங்க. இப்போ நல்லா இதை வதக்கிக்கலாங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது. இப்போ இதில் என்ன பண்ணலாங்க, 1/2 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாங்க. ஏன்னா பலாப்பழத்துலேயே இனிப்பு இருக்குங்க, அதனால் 1/2 கப்பு போட்டால் போதுங்க. இதை நல்லா கிளறி விடலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பலாப்பழ பாயாசம். இப்போ இது நல்லா கரையிட்டுங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போ பால் ஊற்றிக்கலாங்க. இதில் பால் 1 டம்ளர் ஊற்றிக்கலாங்க. அதிலே அப்படியே இந்த ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க. ஏலக்காய் தூள் அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க. இது அப்படியே நல்லா கொதி வரட்டுங்க. சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குங்க பலாப்பழ பாயாசம். பலாப்பழ சீசனில் பலாப்பழ பாயாசம் பண்ணலாங்க. அல்வா பண்ணலாங்க. நான் என்னோடய சேனலில் அல்வா போட்டிருக்கேங்க, பலாப்பழ அல்வா. சூப்பராக இருந்ததுங்க. சர்க்கரை மட்டும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதில் குங்குமப்பூ போடுறதுனால போட்டுக்கலாங்க. நான் நெய்யில் பாதாம் முந்திரி திராட்சை மட்டும் வறுத்து எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம அதை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கொதி வரட்டுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க பலாப்பழ பாயாசம். இப்போ என்ன பண்ணலாங்க, திராட்சை முந்திரி வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே போட்டுக்கலாங்க. இது சூப்பர் டேஸ்ட் கொடுக்குங்க இந்த பாயாசத்துக்கு. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. ஆறுனதுக்கப்புறம் இப்படியே சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க டேஸ்ட்டு. இப்போ நம்ம டேஸ்ட்டு பண்ணலாங்க. இந்த பாதாம் முந்திரியெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க நம்மளுக்கு பாயாசத்துக்கு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பலாப்பழமே நல்ல இனிப்புங்க. இதில் நம்ம ஒரு 1/2 கப்பு சர்க்கரை போட்டிருக்கோம். அதோடு சேர்ந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. செமையாக இதே மாதிரி பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா